நடு காட்டுல தனியா ஒரு கோவில். என்னாச்சுண்ணே பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது பாத்தீங்கன்னா புளியம்பட்டி ஊரு. புளியம்பட்டி என்ட்ரன்ஸ் அப்படியே நேரா போகும். புளியம்பட்டி சைட்ல பையன் ஒரு ரோடு போகும். அந்த போதா இந்த ரோடு தான் மடத்தப்பட்டி ரோடு. திரும்ப நானும் கார்த்தனை மட்டும் தான் போவோம் அந்த காட்டு பாதையில. கண்ணு கட்டுற தூரம் யாரும் இருக்க மாட்டாங்க. நேரா பார்த்தா எங்க ஊர் மடத்தப்பட்டி மட்டும்தான் வரும். தெரியுதா? நடு காட்டுப்பாதை இருந்தா ஸ்டார்டிங் ஆக போகுது. பாத்தீங்கன்னா இதுல இருந்து காட்டுப்பாதை புளியம்பட்டி ஊரை தாண்டி வந்துட்டோம். அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு. ஒத்தடி பாதை. இங்க பக்கத்துல ஒரு குவாரி இருக்கு. அந்த குவாரியில வந்து வண்டி பெரிய பெரிய ராலி அதெல்லாம் போனால பாதை அப்படி மோசமா இருக்கு. பயபுள்ளைய இவ்வளவு மோசமா வச்சிருக்கு. பயபுள்ளைய நம்ம ஊருக்கு வழக்கு என்ன கருதுண்ணே? ஐயோ, சவுண்டு கேட்டீங்களா? ஒரு நாய் சவுண்டு கேக்கா. ஒரே ஒரு கோயில், சாரி அது வந்து ஒரு வீடு. நாய் வருது பாருங்க. பாத்தீங்கன்னா பாதை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இப்ப நாங்க போற பாதையில வந்து ஒரே ஒரு கோயில் இருக்கு. கருப்பசாமி கோயில், காவக்கார கருப்பசாமி கோயில். ஒரு காலத்துல அங்க பொங்கல்லாம் வச்சு கொண்டாடினாங்க. இப்ப அது எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பிள்ளைல அந்த ஆட்டுக்காரெல்லாம் சேர்ந்து கடா வெட்டி இது பண்ணுவாங்க. நாங்க மெனக்கட்டுன்னு எங்க ஊர்ல சாப்பிட வருவோம். அப்ப சின்ன பிள்ளைல. இப்ப வரைக்கும் யாரும் அதை பண்ணல. அது என்னாச்சுன்னே தெரியல. நடுவு பாதை நேரா போனா இந்த சைட நேரா போனா பனைமரம், அதாவது ஆத்துக்கிட்ட கூட்டு போவோம். இங்க ஒரு காலத்துல தண்ணி நிறைய இருக்கும். இப்ப தண்ணி ஒரு தண்ணி இல்லை, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. மழை காஞ்சி அந்த சைடு வரவே முடியாது. இந்த போதா இந்த பக்கம் தான் அமானுஷியம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சைடுல பாதை. ஒரு நாள் வந்து ஒரு ஆள் சைக்கிள்ல போயிருக்காரு இந்த பாதையில. அப்போ ஒரு சவுண்டு கேட்டிருக்கு, அமானுஷமான ஒரு சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டு அவரு பின்னாடி திரும்பி பார்த்தது யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த பாதையில நடந்து போயிட்டே இருந்தவர் தான் கடைசியில வரவே இல்லை. நைட் காவ காக்க போனவர் வரவே இல்லை அவரு. அதனால அந்த பாதை அமானுஷியம் இருந்து சொல்லுவாங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வெறும் பனைமரமும் வேலி செடியும் இழந்த முள்ளும் இதா இருக்கும் இங்க. நாங்க 2 பேரை போறனால பயப்பட மாட்டேங்கும். ஆட்டு போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் பின்னாடி பாத்தீங்களா எவ்வளவு இருட்டா தெரியுதுன்னு. பாதையும் அவளுக்குள்ள மோசமா இருக்கு. பாத்தீங்கன்னா இதான் அந்த கோரி. நான் சொன்னோம்ல அந்த கோரி தான். நேரா போனேன் நைட் தோண்டிட்டு இருக்கு பாத்தீங்களா ஜேசிபி. இந்த கோரி தான் பெரிய கோரி ஆக்கிட்டாங்க. பக்கம் போல விவசாய நிலம் தான். ஆனா இவங்க இந்த வந்து கோரி வாங்கி இது பண்றாங்க ஃபுல்லா. நான் சொன்னோம்ல அந்த கோயில் வருது பாருங்க, இதுதான் கருப்பசாமி கோயில். சும்மா கிடையாது, காவாக்காரன் துடியான சாமி. நைட் நேரம் இந்த பக்கம்லாம் வந்து எட்டு கூட பார்க்க கூடாது. நாங்க வழி இல்லாம இந்த பக்கம் வந்திருக்கோம். பாத்தீங்களா? நடு காட்டுல தனியா ஒரு கோவில். என்னாச்சுண்ணே? பண்ணி கொடுத்தா பாத்தீங்களா? பின்னாடி இருட்டா தெரியுதா? போற பாதை அது மாதிரி பாதை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டடம் இது அப்படியே பாதையிலே நிக்கி பாருங்க. அது வந்து சோலார். தெரியுதா? கிட்டத்தட்ட 3/4 ஏக்கருக்கு அவங்க சோலாரா போட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அது அப்படியே பாதையில் நிக்கி. சரிங்களா?
இது பாருங்க எப்படி சவுண்ட் கேட்கா? இல்லையாண்ணே, வண்டி 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 கொஞ்சம் ஞாபகம் ஓட்டு ஞாபகம் ஓட்டுனேன். ஐயா போகணும். என்னது என்னது? ஓகே. ஆ இல்லைங்க, கரண்ட் வண்டி இருக்க கரண்ட். ஆ கரண்ட் சொல்றது. தனியால அந்த பக்கம் வரவே முடியாது, கஷ்டம். போகுது கரெக்டாக 8 மணிக்கு ஆளை தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் படிக்கணும் படிக்கணும். ஹாய், எவ்வளோ லேட்டு? லேட்டாச்சா? ஆடை பார்த்து நான் போய்க்கிறோம். அதேங்க அப்போ பெருசா போதா? நீங்க எந்த அரை அரை கிலோமீட்டர் ஆடு போகுது. போயிட்டே வரட்டா போனேன். ஹாய், படிச்சேம்மா. ஹாய் ஹாய் புர் கர் போனேன். விழா நாடு போனேன். ஆடு மட்டும் தானே ஒரு 5 ரூபா கூட இருக்காதுன்னு. என்னோட வீட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஆடு மட்டும் ஒரு 3000 ஆடு இருக்கு. 3000 வரும். இது பேராவசம் ஒரு வழியா ஊருக்கிட்ட வந்துட்டோம், பயம் இல்லை. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இது வந்து அவ்வளோ ஒரு கிட்டா இருக்கு. இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா விதைக்க ஆரம்பிச்சாங்க. விதைக்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆட்டுக்காரெல்லாம் எங்க போய் ஆடு மேய்ப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். முதல் ஆடு, 2வது ஆடு போனோம். ஒரு வழியா எங்க ஊருக்கு வந்தாச்சு. என்னோட வீடு நேராச்சு, அதான் எங்க வீடு. நம்ம லைஃப்ல வந்து எந்த ஒரு விஷயம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அந்த ஒரு விஷயம் கிடைக்குன்னா அதை ஆரம்பத்திலே பிடிச்சுக்கணும். அந்த விஷயம் பெருசுன்னா உடனே முடியாது. லைஃப்ல எல்லாமே சரி, அது நண்பனா இருக்கட்டும், அது ஒரு ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் போச்சுன்னா அவ்வளோதான். ஒரு ஒரு கிடைக்கும் போது ஆரம்பத்திலே பிடிச்சுக்கணும். போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே. பாய், இதோட நான் வெளியே முடிச்சுக்கிறேன். ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களை பயணம் பாய்.